எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கடந்த நாட்களிலே ஆண்டவர் வந்து நம் நடுவிலே வாசம் செய்வதை போல ஒரு உணர்வு இருந்ததா இல்லையா? அல்லேலூயா. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், சொல்லி மாளாத பிரச்சனை, அது இருந்த போதும் ஆண்டவர் நமக்கு துணையாக நின்று நம் மத்தியிலே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் நமக்கும் நடுவிலே அவர் வந்து நம்மளுடைய சூழலுக்குள்ளாக அவர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. when God comes, things change. ஆண்டவர் வந்தா அந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நெவர் எவர் கிவ் அப். ஒருபோதும் நீ என்ன செய்யக்கூடாது? நீங்க உங்க முயற்சியை விட்டு விடக்கூடாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய, அதாவது ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமையுவின் மகனாகிய பர்த்திமையு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்துல வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்க பார்த்தோம், இந்த பர்த்திமேயு 3 விஷயங்கள். he was blind, அவன் குருடனாக இருந்தான். 2வது, he was a beggar, பிச்சைக்காரனா இருந்தான். 3வது, he has to be dependent, always dependent, மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருந்தது. இப்படிப்பட்ட நிலையா இருக்கக்கூடிய இவனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுச்சு. எப்படி மாறுச்சு அப்படின்னா, முதலாவது he recognized who this Jesus was. இந்த இயேசு யார் என்று அவன் தெரிந்திருந்தான். 2வது, அவனுடைய நிலை எப்படி மாறுச்சுன்னா, he recognized the people around, ஜனங்கள், சுத்தி இருந்த ஜனங்கள் யார் என்று அவன் அறிந்திருந்தான். 3வது, இவனுடைய நிலை எப்படி மாறுச்சு அப்படின்னா, he recognized who he was, அவன் யார் என்று அவன் தெரிந்திருந்தான். அல்லேலூயா. இந்த 3 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. இயேசு யார் என்று தெரிந்திருக்கணும், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் என்று தெரிந்திருக்கணும், அவனே யார் என்று அவனுக்கு தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அவனை சுத்தி இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நீ அமைதியாரு, சும்மா வாயை மூட பேசாத, என்ன செய்ய, நீ அமைதியாரு. சொல்ல மாத்திரத்துல இந்த பர்த்திமேயு என்ற இந்த குருடன் இன்னும் அதிகமாய் சத்தமாய், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அந்த வசனத்துல பார்த்தோம், இயேசு நின்று 49வது வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். யாரு? எந்த ஜனங்கள் இந்த பர்த்திமேயு இந்த குருடனை திட்டினார்களோ, அதட்டினார்களோ, அதே ஜனங்கள் வந்து சொல்றாங்க, திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே அவன் என்ன செஞ்சான்? அந்த பர்த்திமேயு தன் மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு அவன் வந்து எழுந்து இயேசுவின் இடத்துல வந்தான். அற்புதமே நடக்கல, இன்னும் விடுதலையே வரல, இன்னும் அவனுடைய நிலை மாறவே இல்லை, எதுவுமே நடக்கல. எதுவுமே நடப்பதற்கு முன்பதாக எதை வைத்து அவன் வந்து பிச்சை எடுத்தானோ, எது அவனுக்கு வந்து இரவு நேரத்துல அவனுக்கு ஒரு துப்பட்டியை போல, ஒரு கம்பளியை போல எது செயல்பட்டதோ, எது அவனுக்கு வருமானத்தை வந்து ஈட்டி கொடுத்ததோ, அதை அவன் தூர எறிந்து விட்டு அவன் இயேசுவின் இடத்துல அவன் கடந்து போனான். ஏன் அப்படி செய்தான்? முதலாவது, he wanted to change his identity, அவனுடைய அடையாளத்தை மாற்ற நினைத்தான். 2வது, அவனுடைய கடந்த காலத்திலிருந்து வெளியே வர அவன் நினைத்தான். 3வது, ஏன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு, விடுதலையே வரல, அற்புதமே நடக்கல, எதுவுமே வருவதற்கு முன்பதாக அவன் என்ன செய்யறான்? தூர எரிந்து விட்டு
அவன் இயேசுவினிடத்துல வருகிறான். ஏன்? அவன் தூர எறிந்து விட்டு வந்தான். மூன்றாவது, நம்ம வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் பார்வை அடைந்து என்ன செஞ்சான்? வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஏன் அவன் வஸ்திரத்தை தூர எரிந்து விட்டு அவன் இயேசுவிடத்துல போனானா? he wanted to follow Christ. இயேசுவை பின்தொடர, இயேசுவினிடத்துல அவன் கடந்து வர, இயேசுவோடு இருக்க அவன் நினைத்தான். அல்லேலூயா. ஜஸ்ட் இமேஜின், யோசித்து பாருங்க. இவன் பிறவி குருடன். இந்த பிறவி குருடன் முதல் முறையாக பார்வை அடைகிறான். அவன் பார்வை அடைந்த மாத்திரத்துல அவனுக்கு என்ன ஆசை இருக்கும்? சும்மா சொல்லுங்க, என்ன ஆசை இருக்கும்? தன்னுடைய வீட்டை போய் பார்க்கணும். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணும். இந்த உலகம் இப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். தனக்கு உதவி செய்த பல நாட்கள், பல மாதங்கள், இல்லை வருடங்கள் யாராவது ஒருத்தர், ஒரு நபர் இல்லை 2 நபர் இல்லை ஒரு சிலர் அவனுக்கு உதவி செஞ்சிருந்திருக்கலாம். அந்த பேர் மாத்திரம் இருக்கும். ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இவர்களை பார்க்கணும், இந்த சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். எதுவுமே அவனுக்கு பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை. வேதம் சொல்லுகிறது 52ஆம் வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் அவன் சென்றான். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, when you follow Christ, நீங்க இயேசுவுக்கு பின்பாக கடந்து வந்தா, இந்த உலகம் தர முடியாத, தரக்கூடாத, தரவே வாய்ப்பை இல்லாத அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இயேசு, அவரை நீங்கள் பின்பற்றும் போது அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த பர்த்திமேயு, he is a wise man, ரொம்ப புத்திசாலியான ஒரு நபர். அவன் தாவீதின் குமாரன் சொல்றான். இந்த இயேசு யார் என்று முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்தான். சுத்தி இருக்கிறவர்களுக்கு தெரியல. அவங்க சுத்தி இருக்கிற சொல்றாங்க, நசரேயனாக இயேசு வராரு. அவன் கேட்கிறான், யாருங்க வரா? ஒரே சத்தமா இருக்குது. அவன் பிச்சை கேட்கும் போது அவன் கேட்கிறான், ஒரே கூட்டமா இருக்குது, ஒரே புழுதியான வாசம் அடிக்குது, யாரு வராங்க? தாவீதின் குமாரன் வராருன்னு சொல்லல, நசரேயனாக இயேசு வராருன்னு சொன்னாங்க. உடனே அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே என்றான். he knows who he was. இவர் யார் என்று அவன் தெரிந்திருந்தான். கண் வந்த மாத்திரத்திலே, பார்வை அடைந்த மாத்திரத்திலே இந்த உலகத்திற்கு பின்பாக அவனுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. மாறாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபரை, யார் இந்த உலகத்தை இவன் பார்க்கும்படியாக செய்தாரோ அவரை பார்க்கும்படியாக, அவருக்கு பின்பாக போகும்படியாக இவன் இந்த இயேசுவுக்கு பின்பாக அவன் கடந்து வந்தான். என் பிரியமான தேவஜனமே, ஆர் வி ஃபாலோயிங் திஸ் கிரைஸ்ட்? இந்த இயேசுவை நாம் பின்தொடருகிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய பாதை இந்த இயேசுவுக்கு பின்பாக இருக்கிறதா? சிலுவையை நோக்கி நம்முடைய பாதை இருக்கிறதா? அல்லது சிலுவையை விட்டு, இயேசுவை விட்டு வேறு பக்கம் போகக்கூடிய பாதையாய் நம்முடைய பாதை இருக்கிறதா? இவன் பார்வை அடைகிறான் முதலாக. ஹல்லேலூயா. முதன்முறையாக அவன் கண்ணு பார்க்குது. யோசிச்சு பாருங்க, அந்த கலர்ஸ் எல்லாம் அவன் பார்ப்பான். இந்த மேகம், அந்த ஜனங்கள், அந்த ட்ரெஸ்ஸினுடைய கலரு, தண்ணி, சாப்பாடு, எல்லாமே, ஆடு மாடு, மரங்கள், இலைகள், பூக்கள், அந்த முதல் முறையாக பார்க்கும்போது எப்படி ஒரு உணர்வு இருந்திருக்கும்? அல்லேலூயா. பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி ஒரு உணர்வு இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆட்கள், நம்ம எல்லாம் இஸ்ரேல் தேசத்துல, இல்லை எகிப்து தேசத்திற்கு, இல்லை லெபனானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த ஊரு, அவர் வளர்ந்த ஊரு, அவர் பிரசங்கம் பண்ண இடம், இல்லை அப்போஸ்தலனாகிய பவுல் போய் ஊழியம் செய்த அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம சபையாராய் சேர்ந்து போய் பார்க்கும்போது, யோர்தான் நதியை பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த யோர்தான் நதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து ஞானஸ்தானம் எடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடங்கள், யோவான் ஸ்நானகன் இருந்த இடங்கள், அதெல்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடிய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம், கொல்கதா மலை, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது
எப்படி ஒரு ஒரு ஆசையா இருந்திருக்கும், எப்படி ஒரு அழகான ஒரு உணர்வு இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்துச்சா, நம்ம பைபிள்ல தாங்க அதெல்லாம் பார்த்தோம், நேர்ல போய் பார்க்கிறோம், ஐயோ அந்த தண்ணியை நான் தொடுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும். இதை விட அதிகமான ஒரு உணர்வு அந்த பர்த்திமேய குருடனுக்கு இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? அவன் எதையுமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறான். அவன் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய சொந்தக்காரங்களையோ தன்னுடைய நண்பர்களையோ இல்ல உலகத்தையோ பார்க்காதபடி அவன் இயேசுவுக்கு பின்பாக கடந்து வந்தான். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய பாருங்களேன். வேகமாக நாம் பார்க்கலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை இயேசு கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்ன செஞ்சா? அவங்க எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொழில் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கூப்பிடுறாரு, எப்ப வாப்பா அப்படின்றார். தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த செய்து கொண்டிருந்த அந்த தொழிலை என்ன செஞ்சாங்க? அவங்க அப்படியே விட்டுட்டு இயேசுக்கு பின்பாக அவர்கள் கடந்து வந்தார்கள். 19வது வசனத்தை பாருங்க. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன பின்பு செபெதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதேயுவை கூலி ஆட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு இயேசுவுக்கு பின்பாக வந்தாங்க. அல்லேலூயா. நமக்கு நம்மளுடைய நேரத்தை 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு முடியல. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு 2 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு நமக்கு முடியல. டயர்டா இருக்குங்க. ஏன் டயர்டாகாது? இன்னும் டயர்டாகும், இதுக்கு மேலேயும் டயர்டாகும். நீ கர்த்தருக்காக நீ செய்யாம, நீ ஆண்டவருடைய காரியத்தை செய்யாம உன் இஷ்டத்தின்படி உன் காரியத்தை செய்தா டயர்டு இல்லை, எல்லாமே ஆகும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நல்லா கவனமா கேளு. ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளம், முக்கியமான ஒரு அடையாளம், பரிசுத்தத்தின் வேத வார்த்தைகள் அவனுக்குள்ளாக தங்கணும். அந்த வார்த்தைகள் கிரியை செய்யணும். அந்த வார்த்தையின்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கணும். எத்தனை மணி நேரம் ஜப வாழ்க்கை இருக்கு யோசித்து பார் சகோதரா சகோதரி. 2 நிமிஷம், 5 நிமிஷம். ஜப வாழ்க்கை இல்லாத கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனே அல்ல, வேஸ்ட். அதை நம்மளே ஏமாத்தி கொண்டு இருக்க வேண்டியதுதான். நம்மளை ஏமாத்தி கொண்டு இருக்க வேண்டியதுதான். இட் இஸ் a relationship between you and God. ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவு அது ஜெபம். அல்லேலூயா. இங்க அவங்க எல்லாம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவராக இயேசுவுக்கு பின்பாக வரான். எல்லாம் ஒருத்தன் மீன் பிடிக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் அவன் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒருத்தன் பழுது பார்த்து கொண்டு இருந்தான். எத்தனையோ காரியங்கள் அவனுக்குள்ளாக இருந்திருக்கும். இந்த காரியம் இன்னைக்கு நைட்டு இந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணும், அந்த மீன் பிடித்து அந்த மீனை இவ்வளோக்கு ரேட்டுக்கு விற்று அது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும், இவர்களுக்கு நான் கொடுக்கணும், அவர்களுக்கு நான் கொடுக்கணும், இப்படிப்பட்ட எத்தனையோ யோசனைகள் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்ல, என் பின்னாடி வான்றார். சொன்ன மாத்திரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இயேசுவுக்கு பின்பாக கடந்து வந்தான். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்நாட்கள்ல இருந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள்? அவர்கள் எப்படி ஆண்டவருக்கு செவி கொடுத்தார்கள்? நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம்? நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் சகோதரா சகோதரி. அல்லேலூயா. இங்க இந்த பர்த்திமேயோ அவன் பார்வை அடைகிறான். அவன் பார்வை அடைந்த உடனே அவன் இயேசுவுக்கு பின்பாக அவன் போகிறான். He knows who he was. இந்த இயேசு யார் என்று அவனுக்கு தெரியும். அவன் பார்க்குறான். கண்ணு திறந்த உடனே, ஐயோ இந்த பார்வை இந்த இயேசுக்காக தான் இருக்கணும், இந்த பார்வை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, ஐயோ நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்காக இருக்கணும், இந்த ஆண்டவரை அன்றி நான் செய்யக்கூடாது. என் பிரியமான தேவஜனமே, வேர் ஆர் வி? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது? ஊர்காவை போல ஆண்டவரை தொட்டுக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஏதோ போட்டோம், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடுறோம். ஆண்டவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடலாம். வாரத்தில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடலாம். அதுவும் மழை வந்ததுன்னா அதுவும் கிடையாது.
மழை வந்ததுன்னா ஐயோ மழை வந்துருச்சுங்க, மழை வந்துருச்சுங்க, என்ன வந்துருச்சுங்க, மழை வந்துருச்சுங்க. அதனால அதுவும் அந்த அட்டெண்டன்ஸும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசித்து பார் சகோதரா சகோதரி. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருந்ததுன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். வரப்போகிற புதிய வருஷம் உங்களுக்கு புதிய வருஷமா இருக்கணும். அல்லேலூயா. இதே போல கஷ்டங்களோ, இதே போல பாடுகளோ, இதே போல பற்றாக்குறையோ இருக்கக்கூடாது. பரிபூரணத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, சந்தோஷமாக, சமாதானமாக, மன நிறைவோடு உங்களுடைய வாழ்க்கை இந்த புதிய ஆண்டில் அடுத்த இன்னும் கிட்டத்தட்ட 31 நாள் தான். இன்னும் 31 நாள் சொடுக்கு போற நேரத்தில் ஓடிடும். 31 நாள் 31 செகண்ட் போல ஓடிடும். ஏன்னா ஒரு வருஷத்தை அப்படிதான் முடிச்சிருக்கிறோம். ஒரு வருஷத்தையே 11 மாதத்தை முடிச்சிருக்கிறோம். ஒரு மாசம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லேலூயா. வேகமா ஓடி போயிடும், வேகமாய் ஓடி போகும். புது வருஷத்துக்குள்ளாக வரப்போகிறோம். அந்த புது வருஷம் புது வருஷமா இருக்கணும், நமக்கு சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு சமாதானமா இருக்கணும், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீ எப்படி இருக்கணும்னு யோசித்து பாரு. இதே போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இதே போன்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்த மிச்சம் மீதி ஆண்டவருக்கு எப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி ஆண்டவருக்கு தூக்கி போடுறது, ஊர்காவை போல ஆண்டவரை தொட்டுக்கிறது, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. உங்களுக்கு நல் பாதையை நான் காண்பிக்கிறேன், எப்படி செய்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும் என்று வழி வாசல்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்தை 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படி சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. யாரை விட்டுட்டு வா? உன்னுடைய வீட்டை விட்டுட்டு வா, உன்னுடைய இனத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டு வா, உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன மொழி தெரியாது, என்ன உணவே தெரியாது, வீடு தெரியாது, எங்க தங்குவேன் தெரியாது, யார் எனக்கு உதவி செய்வா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு வா. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே தெரியுது, எல்லாம் தெரிஞ்சுமே போக மாட்டேன்றோம். அவனுக்கு எல்லாமே எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம ஆண்டவர் பின்பாக அந்நாட்கள்ல ஆதி காலத்துல உள்ள அப்போஸ்தலர்கள், ஆதி நாட்கள் உள்ள தீர்க்கதரிசிகள், ஆதி நாட்கள்ல உள்ள ஆண்டவருடைய சீஷர்கள் எதுவுமே தெரியாது. என்ன நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம இயேசுவை நம்பி வந்தாங்க. இயேசுவை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. எல்லாரும் உயர்ந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் உயர்வுக்குள்ளாக, நன்மைகளுக்குள்ளாக, கிருபைகளுக்குள்ளாக, தேவனுடைய கிரியைகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள். யாரு? ஆண்டவரை நம்பி வந்தவர்கள், எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தவருங்க. நமக்கு ஏன் விட முடியல? ஒரு நேரத்தை நம்ம பெருசாலாம் விடணும்னு இல்லை, ஒரு நேரத்தை விட முடியுமான்னு யோசித்து பார் சகோதரா சகோதரி. அது கூட விட முடியல. we are not able to forego anything. எதுவுமே நம்ம விடுறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை, எதுவுமே நமக்கு விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் எங்கிருந்து நன்மை வரும், எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? யோசித்து பார். அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு உள்ள ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்கிற பிள்ளை. முன்பு போல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்ததெல்லாம் இப்ப செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதான் சொன்ன ஞானஸ்நானம் கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஆமென். ஞானஸ்நானம் கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்? எப்படி இருக்கணும், நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எண்ணங்கள், சுவாபங்கள், தன்மைகள், யோசனைகள், கிரியைகள், இதெல்லாம் எப்படி இருக்கணும். முன்பு அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னென்னலாம் செஞ்சோம்,
அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்த பிற்பாடும் அதே காரியத்தை செய்கிறோமா? அல்லேலூயா. முன்னே உங்கள் அறியாமையினாலே, அப்ப அறிவில்லை, அப்ப என்ன இல்லை, அப்ப அறிவில்லை, ஆண்டவராக இயேசு தெரியல, உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அறிவில்லாததுனால. அதுக்கப்புறம் அறிவு வந்துச்சு. என்ன அறிவு வந்துச்சு? இவர் தான் தெய்வம், இந்த இயேசு தான் ஆண்டவர், இந்த இயேசுவை தான் நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அறிவு வந்துருச்சு. அறிவு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அந்த அறிவு வந்த பிற்பாடு என்ன செய்கிறோம்? அறிவில்லாத தன்மையாக முன்பு எப்படி அறிவில்லாம அநேக காரியங்களை செய்தோமோ அதை திரும்பவும் செய்கிறோமா? அதான் பேதுரு கேட்கிறாரு. அல்லேலூயா. நீ அப்படி செய்கிறாயா? நீ கர்த்தருக்கு செவி கொடுக்கிறாயா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாயா? என் பிரியமான தேவஜனமே, இந்த பர்த்திமேயோ அவன் பார்வை அடைகிறான். அற்புதம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. நல்ல கவனமா கேளுங்க. அற்புதம் ஆசீர்வாதம் வந்த உடனே அவன் உலகத்திற்குள்ளாக போகல, இயேசுவுக்குள்ளாக வந்தான். அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராத வரைக்கும் ஆண்டவரே 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 ஆண்டவரே, அதாவது ஒரு வேலை கிடைக்கல, இல்ல கடன் போகல, இல்ல வியாதி போகல, குடும்ப சூழல் மாறல, வர வேண்டிய காரியங்கள் வரல, அது வருவதற்காக ஆண்டவருடைய காலை புடிச்சு கெஞ்சி மன்றாடி முட்டி தேய 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 நம்ம முழங்கால் தேய ஜெபித்து கொண்டு இருப்போம். எங்க பார்த்தாலும் பைபிளும் கையுமா தான் இருப்போம், எல்லாம் சோத்திர படிகளோட புக்கோட தான் இருப்போம் எல்லா நேரமும். ஆனா அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு, பைபிள் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும், சோத்திர பலிகள் புக்கு அது என்னன்னே தெரியாம ஆயிடும், ஜெப வாழ்க்கை சுத்தம், எங்க சர்ச்சுக்கு வரல, நீங்க வேலை வச்சுட்டாங்க. ஆனா அந்த வேலைக்காக நீ என்ன பண்ண? அவ்வளவு நேரம் சர்ச்சில் இருந்த, அந்த வேலை வரணும்னு அவ்வளவு நேரம் ஜெபிச்ச, அந்த வேலை வரணும்னு அவ்வளவு நேரம் பரிசுத்த வேதத்தை வாசித்த. ஆனா வேலை வந்த மாத்திரத்துல ஆண்டவரை விட்டுட்ட. சின்ன ஆசீர்வாதம் வந்தோடனே உன் வாழ்க்கையில ஆண்டவரை நீ மறுதலித்து விட்டாய். அல்லேலூயா. அப்புறம் எங்க இருந்து உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தீனா உன்னை அநேகத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதிகாரியாக வைக்கிறார். கொஞ்சத்திலேயே உண்மை இல்லை, சின்ன விஷயத்துல கூட உண்மை இல்லை, கர்த்தருடைய காரியத்துல சாதாரண விஷயத்துல கூட உண்மை இல்லை. அப்புறம் எங்க இருந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்? எப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடக்காத. ஏன் நடக்காத? நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ இருக்கிற, அவரால் நீ அழைக்கப்பட்ட. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய அழைப்பு நமக்குள்ளாக இருக்கிறது. அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 15வது வசனம், உங்களை அழைத்தவர், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்றார்? அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் எடுங்க, பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுந்து கொண்டு வருகிறபடியால் நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ள. அது பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறார். அவனுடைய கிரியை அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியம், நம்ம என்னென்ன செய்யறோம் ஆண்டவருக்காக, அதன்படி நம்மளுடைய ஆசீர்வாதம் வருது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சோண்டு ஆசீர்வாதம் தான் வருதா? கொஞ்சோண்டு பணம் தான் வருதா? கொஞ்சோண்டு விடுதலை தான் வருதா? நீங்கள் எதிர்பார்க்கிறது கொஞ்சோண்டு தான் வருதா? ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கொஞ்சோண்டு தான் உங்ககிட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட போகுது. நீ எந்த அளவுலே அளக்கிறாயோ அதே அளவுலே உனக்கு என்ன செய்யுமோ அளக்கப்படும். உனக்கு கொஞ்சம் தான் வருது அப்படின்னா நீ கொஞ்சம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழுகிறாய். நீ நிறைய வருதுன்னா ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்கிறாய். லிசன், வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. அந்த குருடன், இந்த பர்த்திமேயோ பார்வை கிடைச்ச மாத்திரத்துல அவன் இயேசுவுக்கு பின்பாக ஓடினான். நம்ம என்ன செய்யறோம்? உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ஒரு நன்மை கிடைச்சிருச்சு, நீ எங்க ஓடுற? உலகத்துக்கு பின்பாக ஓடுற. உனக்கு உன் சரீரத்துல பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, உன் சரீரத்துல ஆண்டவர் சத்துவத்தை கொடுத்திருக்கிறார்ல, எல்லாத்துக்கும் மேல உயிரை கொடுத்திருக்கிறார்ல. இந்த சரீரம் ஆண்டவருக்காக தானே காரியங்கள் செய்யணும். ஆனா நீ என்ன செய்யற? இந்த சரீரத்தை வச்சு என்ன செய்யற? நீ உலகத்திற்கு பின்பாக போகிறாயே. எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்படி உன் நிலை மாறும்?
நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் உன் பிரயாசங்கள் எல்லாம் வீணாக தான் போகும். நீ என்னதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாதிக்கிற அந்த பணம் உன் கையை விட்டு தான் போகும். ஓட்ட பையில போட்ட பணத்தை போல எல்லாம் ஓடி போயிடும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. உன் வருமானம் வரும் 10,000 ரூபாய் தாங்க என் வருமானம் அப்படி நீ சொன்னா, நீ உண்மையுள்ள மனிதனாக இருந்தீனா அந்த 10,000 ரூபாய் அந்த ஒரு மாதம் முழுதும் உன்னை திருப்தியாக திரும்ப மீதம் எடுக்கக்கூடியதாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வா. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது ஆண்டவர் தான்ப்பா, உலகம் அல்ல. உலகம் அல்ல. அது ஒண்ணு ஏன் நமக்கு தெரியறது இல்லைன்றது புரியல. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த சரீரத்தினால ஆண்டவர் நீ என்ன கனம் பண்ற? என்ன செய்யற? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இன்னும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிற. இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை மாறல. முன்பு எப்படி இருந்தீயோ அதே போலதான் இப்பயும் இருக்கிற. ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அல்லேலூயா. ஒரு மாற்றம் இல்லை. இந்த வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? நம்மளுடைய கிரியைகளின்படி அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை அவனுடைய கிரியை. நம்ம என்னென்ன செய்யறோம்? நம்ம 10 நிமிஷம் ஆண்டவர் கொடுக்குறோமா? 10 நிமிஷம் தான் ஆசீர்வாதம். 1 மணி நேரம் தான் நீ ஆண்டவர் கொடுக்குறியா? 1 மணி நேரம் தான் ஆசீர்வாதம். நீ எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு, அதான் சொன்ன, நீ எந்த அளவுல ஆண்டவருக்கு அளக்கிறாயோ அதே அளவுல உனக்கு திரும்ப உனக்கு கொடுக்கப்படும். வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் செய்கிற மனுஷன் அவன் யாரு? அவன் பாக்கியவா. அல்லேலூயா. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? எவன் அதிகமான நேரத்தையும் பிரயாசத்தையும் ஆண்டவருக்காக தன்னையே எவன் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம என்னென்னமோ முயற்சி செய்கிறோமே, ஏதாச்சும் ஒரு முயற்சி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குதா? யோசித்து பார். அத்தனை முயற்சி பண்ற, உன் பிரயாசத்தை கொடுக்குற, உன் நேரத்தை கொடுக்குற, உன் பணத்தை கொடுக்குற, உன் உழைப்பை கொடுக்குற, எல்லாத்தையும் கொடுக்குற, எல்லாம் உன்னை இழுத்து கொண்டுதான் போகிறது. உனக்கு திரும்ப வருகிறது இல்லை. வருவதை போல இருக்கிறது, ஆனா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகுது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? யோசித்து பார் சகோதரா, சகோதரி. யோசித்து பார். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற? யோசித்து பார். அவனுடைய அளவின்படி அவனுக்கு ஆண்டவர் காரியங்களை கொடுக்கிறார். உன்னுடைய அளவு எப்படி இருக்குன்னு யோசித்து பார். உன்னுடைய அளவு எப்படி இருக்குன்னு யோசித்து பார். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. வாசிப்போம் 18வது வசனம். நேரம் இல்லை. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். 23 இருந்து பாருங்களேன். 23 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாக இருந்தா இந்த சரீரத்திற்கு அழிவில்லை. இது அந்த பர்த்திமேயுக்கு தெரிந்திருந்தது. அதான் சொன்ன,
ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துருந்தான். அவன் பெரிய காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா. He was blind. He was beggar. He has to be dependent always on others. அவன் குருடன், அவன் பிச்சைக்காரன், அவன் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அவனுடைய நிலை. ஆனா எத்தனை பெரிய ஒரு சத்தியத்தை அவன் தெரிந்திருந்தான். You will not know who is holding the word of God into them. யாரு கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. Don't judge a book by its cover. ஆமென். தோற்றத்தை வைத்து நீ மதிப்பிடக்கூடாது. இந்த பர்த்திமேயு, he was blind, அவன் குருடன். He was a beggar, அவன் பிச்சைக்காரன். அவன் ஒரே இடத்துல இருக்கிறான், அடுத்தவரை சார்ந்து இருக்கிறான். ஆனா he was able to say much more than anyone else. மற்றவர்களை விட அதிகமாக இந்த இயேசுவை குறித்து அவன் தெரிந்திருந்தான். இந்த இயேசுவை குறித்து நமக்கு என்ன தெரியுது? ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகான வசனத்தை பேதுரு சொல்றாரு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா, அந்த வார்த்தை அந்த மனிதனை திரும்ப அந்த பூமிக்குள்ளாக கொண்டு போனாலும் திரும்ப அந்த வார்த்தை அவன பூமியிலிருந்து அது மேலே எழும்பி கொண்டு வரும். இந்த ரகசியத்தை, இந்த வார்த்தையை, இந்த விஷயத்தை இந்த பர்த்திமேயு அவன் தெரிந்திருந்தான். அதனாலதான் அவன் இயேசுவுக்கு பின்பாக அவன் ஓடுனான். பார்வை அடைஞ்சிருச்சு. அவன் பார்க்கறான், எல்லாமே புதுசா இருக்குது. அவன் வாழ்க்கையிலே முதல் முறையாக பார்க்கறான். ஒவ்வொரு கலரையும் பார்க்கறான். சிவப்பு கலர்னா எப்படி இருக்கும், கருப்பு கலர்னா எப்படி இருக்கும், பச்சை கலர்னா எப்படி இருக்கும், ஓ மரம்னா இப்படிதான் மரம் இருக்குமா, ஓ இலைனா இப்படிதான் இருக்குமா, பச்சை கலர்ல தான் இருக்குமா, ஓ இதுதான் பூவா. முதல் முறையாக அவன் பார்க்கிறான். அதுக்கு பின்னாடி போகல, இந்த இயேசுக்கு பின்பாக போனான். ஏன் தெரியுமா? he knows, அவனுடைய பார்வை, அவனுடைய சரீரம் இது சீக்கிரத்துல அழிஞ்சிரும். அவன் பார்க்கறான், இப்போ நான் பார்த்தது கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை அழிந்தாலும் நான் பார்க்கணும்னா இந்த உலகத்திற்கு பின்பாக போனா என்னால பார்க்க முடியாது. இந்த இயேசுவுக்கு பின்பாக போனாதான் நான் கீழே போனாலும் நான் திரும்ப அதை பார்க்க முடியும். ஐயோ இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று அவன் இயேசுவின் இடத்துல ஓடுனா. எந்த அளவுக்கு ஒரு அறிவுள்ளவன், எந்த அளவுக்கு ஒரு ஞானவான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக தங்கி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. யோசித்து பாரு சகோதரா, சகோதரி, 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசி என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, எந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. என்னென்ன சுவாபம் மாறுது, உன் தன்மை மாறுதா, உன்னுடைய எண்ணங்கள் மாறுதா, உன்னுடைய இருதயம் மாறுகிறதா, உன்னுடைய வார்த்தைகள் மாறுகிறதா, என்ன மாறி இருக்கு? இந்த 20 வருஷம் இந்த 30 வருஷத்துல என்ன மாற்றம் நம்ம இடத்துல இருக்கிறது? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன செய்யுது? நம்மை அழிவில்லாத வித்தினாலே நம்மை திரும்பவும் ஜெனிப்பிக்குது. புதிய மனிதனாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இஸ் a new creation. இஸ் a new creation. புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த இயேசுனுடைய பாதைக்குள்ளாக, இந்த கிறிஸ்துவுக்குரிய பாதைக்குள்ளாக, சிலுவைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கா? அல்லேலூயா. தன்மை மாறி இருக்கா? சுவாபம் மாறி இருக்கா? குணங்கள் மாறி இருக்குதா? இன்னும் அதே கெட்ட வார்த்தை தான், இன்னும் அதே சுவாபங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய சுவாபங்கள் தான். அல்லேலூயா. எங்கிருந்து நன்மைகள் வரும்? எங்கிருந்து ஆசீர்வாதங்கள் வரும்? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. மாம்சமெல்லாம் புல்லை போலவும், 24வது வசனம், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுடைய மகிமைனா நம்மளுடைய பேரு, நம்முடைய புகழ், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய அது, நம்முடைய இது எல்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு கீழே போயிடும். எல்லாம் என்ன ஆகுது? புஷ்ஷுன்னு கீழே போயிடும். கர்த்தருக்காக நீ எதை செய்கிறாயோ அது மாத்திரம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை யாரு பிடிக்கிறானோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சத்தியத்தை எவன் புரிந்து கொண்டு செயல்படுகிறானோ அவன் தான் புத்திசாலி. ஏன் புத்திசாலி தெரியுமா? அவன் கடைசி வரைக்கும் இயேசுனுடைய சமூகத்திற்குள்ளாக, கடைசி வரைக்கும் செத்தா கூட அவன் திரும்ப உயிரோட வந்துடுவான். டபார்னு கீழே பூமியில போட்டா பூமி சொல்ல, ஏ கமான் கேட்டா நீ போ மேல, அவர் வந்துட்டாரு கிளம்பு அப்படின்னு அது தட்டி நம்மளை எழுப்புவோம்.
ஹல்லேலூயா. அந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவன் இவன் என்னென்னமோ இருந்திருப்பான். வேத பாரகர்கள், எப்படி எப்படியோ ஆட்கள் இருந்திருப்பாங்க. பைபிளை நன்கு கற்றவர்கள், ஒருத்தனுக்கும் தெரியல. ஆனா இவனுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், நெவர் ஜட்ஜ் a book by its cover. தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள். ஹல்லேலூயா. You will not know who is carrying the word of God. யாரு தனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் என்ன செய்யல, நான் வெட்கப்படுகிறது இல்லை. அவன் பார்க்கிறான். அந்த பர்த்திமையும் கூட இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க, ஏய் என்னையா நீ இவருக்கு பின்னாடி போற, உனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு, நீ போ வீட்டை போய் பாரு, உன் குடும்பத்தை போய் பாரு, உனக்கு இத்தனை நாட்கள் யார் உதவி செய்தார்கள் அவங்கள போய் பாரு. கூட இருக்கிறான்னு சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? கண்டிப்பா சொல்லியிருப்பான். கண்டிப்பா சொல்ல, எழுந்துரு, திடன்குள் அவனுடைய அழைக்கிறான்னு சொன்னா பாத்தீங்களா, அவனே சொல்லியிருப்பான். ஹல்லேலூயா. அவனே சொல்லியிருப்பான், நீ போ, இப்போ என்ன பண்ற, ஆர் யூ ஃபூல்? இன்னைக்கு சொல்றாங்களா உங்களை பார்த்து, என்ன நீ சும்மா சும்மா சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிற, என்ன சும்மா சும்மா நீ பைபிள் வாசிக்கிற, வேஸ்ட் வேஸ்ட். நீ உலகத்துக்கு பின்பாக இருந்து நீ உலகத்திற்குரிய காரியத்தை சம்பாதிச்சா நீ வாழ்க்கையில பிழைக்க முடியும்னு சொல்லுவான். சொன்னவனும் பிழைக்க முடியாது, அவன் பேச்சை கேட்ட நீயும் பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவுமே நிலையாய் நிற்காது. ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ வாழ்ந்து நீ மரிச்சுனா நீ மாத்திரம்தான் நிலைக்க முடியும். எதுவும் நிலைக்காது, எதுவுமே நிற்காது. எல்லாம் பணம், பேரு, புகழ், அந்தஸ்து ஒண்ணுமே நிற்காது. எல்லாம் மாறிவிடும். எல்லாம் மணி இஸ் ஆல்வேஸ் தேர், பட் த பாக்கெட் சேஞ்சஸ். பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ என்னதான் சம்பாதி, அந்த பணம் நம்ம கடைசியில் போகும்போது அந்த பணத்தை கொண்டு போக முடியுமா? ஒத்த பைசா கூட கொண்டு போக முடியாது. நெத்தியில் சில மதத்தார் நெத்தியில் ₹1 வைப்பாங்க. அந்த ₹1 அவனோட எடுத்துகிட்டு போவாங்களான்னு? அது ₹1 தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ₹1 அங்கதான் இருக்கும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? நீ என்னதான் பணத்தை சம்பாதி, உனக்கு லாபம் இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு லாபம்ன்றாரு. யாரு சொல்ல முடியும் தெரியுமா? ஆண்டவருக்கு பின்பாக எவனுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அவன் சொல்ல முடியும், சாவு எனக்கு லாபம் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பின்பாக இல்லாதபடி உலகத்திற்கு பின்பாக போகக்கூடிய அவன் சொல்லவே முடியாது, சாவு எனக்கு பயந்துட்டு தான் இருப்பான். ஐயோ பயமா இருக்கு, பயமா இருக்கு, ஐயோ நான் செத்து விடுவேனா பயமா இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரண பயம் வரவே வராது. ஏன் தெரியுமா? அவன் செத்தா கூட திரும்பினாலும் உயிரோட வர முடியும் ஆண்டவருடைய வருகையின் நாளிலே. ஹல்லேலூயா. That is what the blessing of a Christian. அதுதான் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த பர்த்திமேயோ அவன் பார்க்கிறான், கண்ணு தெரியுது, அவனுக்குள்ளாக ஒரு வித்தியாசமான உணர்வு. என்ன உணர்வு தெரியுமா? ஜனங்கள் பார்க்கிறான், ஓ தாடினா இப்படிதான் இருக்குமா, ஓ முடி இதுதான் முடியா, ஓ இதுதான் ட்ரெஸ் இப்படி கலரா, இதான் இந்த கலரா, அப்படியே பார்க்கறான் 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 பார்த்துட்டே இருக்கிறான். இயேசு போயிட்டு இருக்கிறான், ஐயோ இது வேண்டாம், ஐயோ இது வேண்டாம், இவர்கிட்ட தான் போகணும். ஏன் இந்த நான் பார்க்குற இந்த பார்வை கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும்னா இவர்கிட்ட போனாதான் என்னால் இருக்க முடியும். நான் இந்த இடத்துல போனா இந்த பார்வை எனக்கு மறைந்து விடும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ வாண்ட் ஜீசஸ். எனக்கு இயேசு தான் வேணும் என்று இயேசுவுக்கு பின்பாக அவன் கடந்து போனான். ஹல்லேலூயா. வேர் ஆர் யூ கோயிங்? நீங்க எங்க போறீங்க? யாருக்கு பின்பாக, எதற்கு பின்பாக நீங்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த இயேசுவை அல்லாம எதற்கு பின்பாக போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவுலே வாசம் பண்ணுவேன். நான் உங்கள் நடுவுலே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் நம் நடுவுலே வாசம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது never ever give up. ஒருபோதும் உங்களுடைய முயற்சியை விட்டு விடவே கூடாது.
2வது, கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் 2வது அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். மிக உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த வருடத்தின் கடைசி மாதம், இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களிடமாய் பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்களை வழி நடத்தட்டும், எங்களை தாங்கட்டும். உமக்கு பின்பாக நாங்கள் கடந்து வருகிறவர்களாக இந்த நாளிலே இந்த வார்த்தை எங்களோடு பேசி, இந்த வார்த்தைகள் எங்களை புடமிட்டு, இந்த வார்த்தைகள் கிரியை செய்தது, அதற்காக நன்றி அப்பா. மாதத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம். இந்த வார்த்தைகள் இன்னும் உமக்கு நேரே எங்களை ஆயத்தமாய் கொண்டு வரட்டும். இந்த நாளிலும் தானே அப்பா, உம்முடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்த உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு என் கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தர் என்னுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கினார். என்னுடைய கவலையாவையும் நீக்கினார். நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சாட்சியாய் உம்முடைய ஜனங்களை நீர் நிறுத்தி, நீர் உயர்த்தி, நீர் பலப்படுத்தி, நீர் ஆசீர்வதி, நீர் வழிநடத்தி, நீர் தாங்கி உயர்த்துவீராக. இந்த மாதம் வெற்றியின் மாதமாக, விடுதலையின் மாதமாக, ஆரோக்கியம் அடைகிற மாதமாக, காயங்களை ஆற்றி நாங்கள் புதிய ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிற மாதமாக இந்த மாதத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் திருவிருந்து ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ளப் போகிறோம் அப்பா. இந்த திருவிருந்தை நாங்கள் எடுக்கக்கூடியவர்களாக, தகுதி உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. வந்த உம்முடைய ஜனங்கள் இன்னும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையை பெற்றுக்கொண்டு உடைய வார்த்தையின்படி உடைய வாழ்க்கையை அமைய உதவி செய்யுங்க. இரே எங்களை ஆசீர்வதித்து, இரே எங்களை தாங்கி இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் என்னுடைய நன்மையும் கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் எங்களை பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவின் வருகை பரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.